திஸ் இஸ் பார்ட் 3 ஆஃப் மிக்ஸாலஜி கிளாஸ். ஃபஸ்ட்டு ஒரு நீட்டான கப் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் பைப்பிங் பேக் ப்ளஸ் வந்து ஸ்டாக்கிங்ஸை போட்டுட்டு மேலே சேஃப்டியாக இருக்கிறதுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு டைட் பண்ணிக்கோங்க. டைட் பண்ணிட்ட பின்னாடி அந்த ஸ்டாக்கிங்ஸ்குள்ளே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த டைரிலீஸ் ஆன ஹென்னா பேஸ்ட்டை வந்து அதில் போட போகிறோம். நல்லா ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சிட்டு அதை பார்த்திங்கன்னா ஃப்ளோ எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அந்த ஃப்ளோ வந்த பின்னாடி நம்ம அந்த ஸ்டாக்கிங்ஸ்குள்ளே வந்து அந்த ஹென்னா பேஸ்ட்டை வந்து போட்டுடுறோம். போட்டுட்டு மேலே இருக்கிற ரப்பர் பேண்டை கரெக்டாக கழட்டி எடுத்துடுங்க. கழட்டி எடுத்த பின்னாடி ஸ்டாக்கிங்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு நல்லா டைட் பண்ணிக்கணும். எந்த ஒரு ஹென்னா பேஸ்ட்டும் ரப்பர் பேண்டில் மாட்டாமல் ஸ்டாக்கிங்ஸை மட்டும் தனியாக எடுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணிட்ட பின்னாடி இதோடு சேர்த்து பைப்பிங் பேக்கையும் சேர்த்து டைட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டாக்கிங்ஸ் டைட் பண்ணணும், அதுக்கடுத்து தான் பைப்பிங் பேக்கையும் நம்ம வந்து டைட் பண்ணணும். அண்ட் டைட் பண்ணிட்ட பின்னாடி ஸ்டாக்கிங்ஸை மட்டும் புல் பண்ணுங்கள். பைப்பிங் பேக்கோட புல் பண்ணக்கூடாது. ஸ்டாக்கிங்ஸை மட்டும் நல்லா டைட்டாக பிடிச்சி புல் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஹென்னா பேஸ்ட்டில் இருக்கிற டஸ்ட்டெல்லாம் தனியாக வந்துடும். அண்ட் நான் புல் பண்ணி எடுக்கிறேன் பாருங்கள். புல் பண்ணிவிட்டேன். ஹென்னா பேஸ்ட் நல்லா ஸ்மூத்தாக கிடச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த பேஸ்ட்டோட இந்த பைப்பிங் பேக்கை ஃபஸ்ட்டு மேலே வந்து நல்லா டைட் பண்ணிவிட்டு நான் வந்து கிட் வாங்கினவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கிளிப் கொடுத்துருப்பேன். இன்கேஸ் உங்கள் கிட்டே வந்து கிளிப் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப் எடுத்து ரோல் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கிளிப்பை எதுக்கு நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோன்னா சில டைம்ஸ் வந்து செல்லோ டேப் வந்து ஈரமாயிட்டு லூஸ் ஆகிடும், ஹென்னா பேஸ்ட்டெல்லாம் வெளியே வந்துடும். ஸோ இந்த இடத்துல கிளிப் யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப சேஃப்டி. அண்ட் கிளிப்பை வச்சு கவர் பண்ணிட்டு பின்னாடி நான் ஒரு செலஃபன் ஷீட் எடுத்திருக்கேன். இது ஒரு ப்ரீ கட் ஷீட். நீங்கள் வந்து 5 into 7 inches வந்து அதை கட் பண்ணிக்கோங்க. பிரெத்து வந்து 5 inch இருக்கணும், லென்த்து வந்து 7 inch இருக்கணும். அண்ட் இந்த மாதிரி ஒரு பின்ஸ் கொடுத்துருப்பேன். இந்த பின்ஸில் அந்த நீட்டிட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்த மட்டும் விட்டுட்டு அதுக்கு கீழே பாட்டமில் இருக்கிற இடத்த வச்சு அந்த ப்ளேஸ் பண்ணிவிட்டு கோனை பின்னோடு சேர்த்து ரோல் பண்ணுங்கள். பிகாஸ் பின்னோடு சேர்த்து ரோல் பண்ணும் போது தான் உங்களுக்கு கோனோடு சேர்த்து பின்னும் ரோல் ஆகி வரும். அண்ட் ரோல் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், அதை பிடிச்சி இழுத்திங்கன்னா மேலே வந்து டைட் ஆகிடும். ஸோ அதுவே இன்னும் பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களோட தம் ஃபிங்கர் வந்து உள்ளே போய் டைட்டாக நிற்கிற அளவுக்கு டைட் பண்ணிக்கோங்க அந்த கோனை. அண்ட் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும், அந்த இடத்துல டேப் போட்டுட்டு ஜென்டிலாக சுற்றி விடுங்க. உங்களுக்கு அதுவே அந்த டேப்பே போய் நல்லா ஒட்டிக்கும். அண்ட் மேலே ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும், ஸோ அங்கே ஒரு டேப் போட்டுக்கலாம். பிகாஸ் ஹென்னா ஃபில் பண்ணிவிட்டு வழிஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு அங்கே ஒரு டேப் போட்டுக்கிறோம். அண்ட் லாஸ்ட் ஃபினிஷிங் இடத்துல ஒரு டேப் போட்டுக்கிறோம். அண்ட் டேப் போட்டுட்டு அந்த கோனை நல்லா ரோல் பண்ணிவிட்டு டேப்பெல்லாம் நல்லா டைட் பண்ணி விட்டுருங்க. டைட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த கோனில் வந்து ஹென்னா பேஸ்ட்டை வந்து ஃபில் பண்ண போகிறோம். அந்த பைப்பிங் பேக்கில் வந்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப பெருசாக கட் பண்ணிடாதீங்க. பிகாஸ் ஹென்னா பேஸ்ட் வெளியே வந்துடும். ஸோ கோனில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஃபில் பண்ணிவிட்டு பின்னோட டிப்பு வரைக்கும் வர அளவுக்கு அந்த கோனை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பேலன்ஸை ஃபில் பண்ணிவிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு மேலே அந்த 2 சைடு வந்து வி ஷேப்பில் இருக்கும், அந்த ஷேப்பில் வந்து 2 செல்லோ டேப்பை நான் வந்து போட்டுட்டு ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ப்ரெஸ் பண்ணணும். எதுக்கு இந்த ப்ரொசீஜர் பண்ணுறோன்னா ஹென்னா பேஸ்ட் வந்து வெளியே வந்துடாமல் இருக்கிறதுக்கோசம் அந்த ப்ரொசீஜர் பண்ணுறோம். அண்டு ஃபுல்லாக வந்து கோனை ரோல் பண்ணிவிட்டு நான் 2 சைடையும் மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு நார்மல் கோன் எப்படி ரோல் பண்ணுவோம் அந்த மாதிரி ரோல் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் 2 டேப் போட்டுக்கிறேன். அண்டு சைடில் ஒரு டேப் போட்டுக்கிறேன். அண்ட் நான் போட்ட டேப்பை கீழே வந்து இன்னொரு டேப் வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதோட ஃப்ளோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துருவோம். நான் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு பார்க்குறேன், டாட் வச்சுட்டு லைன் போட்டு பார்க்குறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கே அதில் இருக்கிற ஃப்ளோ தெரியும். இதே நீங்கள் நார்மலாக கடையில் வாங்கின கோனாக இருந்தால் இந்த இடத்துல வந்து ஸ்டக்கிங்ஸ் வரும். பட் இதில் எந்த விதமான ஸ்டக்கிங்ஸும் வரலை, நல்லா நீட் ஃபினிஷிங் கொடுக்குது. அண்ட் நான் இப்போ ஒரு தாமரைப்பூ வரைஞ்சி பார்க்குறேன். அண்ட் எப்படி டிசைன்ஸ்லாம் வருது, ஒன்றுக்கு ஒன்று கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கான்னு பார்த்து